1962 வெண்ணிற ஆடை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம். சாதாரண ஒரு நடிகையாக தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைத்தவர் பிற்காலத்தில் தமிழ்நாட்டையே ஆண்ட இரும்பு பெண்மணியாய் மாறியது காலத்தின் கட்டாயம். 1948 மைசூரில் பிறந்த கோமலவள்ளி தாயுடன் வெள்ளித்திரையில் நடிப்பதற்காக குடும்பத்தோடு சென்னை வந்தவர். சிறுவயது முதலே கர்நாடக இசை, பரதநாட்டியம், மோகினியாட்டம் என படிப்பை தாண்டி திறமைகளையும் வளர்த்து கொண்டார் கோமலவள்ளி. இதையடுத்து தனது பெயரை ஜெயலலிதா என மாற்றிக்கொண்டு 1961 முதல் 1980 வரை தமிழ், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகளில் கிட்டத்தட்ட 140 படங்களில் நடித்து தமிழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் கிட்டத்தட்ட 28 படங்களில் அவர் நடித்தார். இந்த நெருக்கம் அவரை அதிமுகவிற்குள் அழைத்து வந்தது. 1982 தொடங்கப்பட்ட அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதா அடுத்த ஆண்டே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானார். அதனைத் தொடர்ந்து 1984 மாநிலங்களவை உறுப்பினரானார். ஆண்களுக்காக மட்டுமே இருந்த அரசியலுக்குள் ஒரு நடிகையாக வந்தவர் தனது அறிவு திறமையை கொண்டும் எம்ஜிஆரின் நம்பிக்கையாலும் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு ஆளுமையாக உருவெடுத்தார். 1987 எம்ஜிஆர் மரணமடைந்த போது அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி தலைமையிலும் ஜெயலலிதா தலைமையிலும் பிளவுபட்டு 1989 தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டது அதிமுக. சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா அணி 27 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் அதிமுகவின் இரு அணியை ஒன்றிணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தமிழ்நாட்டின் முதல் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. 1989 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது ஏற்பட்ட தாக்குதலில் முதலமைச்சரான பிறகுதான் சட்டசபையில் நுழைவேன் என சபதம் எடுத்து 1991 காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து வென்று சபதத்தை நிறைவேற்றினார் ஜெயலலிதா. பிறகு நடந்த பல தேர்தல்களில் தோல்வி, வெற்றி என மாறி மாறி பலவற்றை சந்தித்தாலும் அவர் கொடுத்த திட்டங்கள் பெண்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக இருந்தது. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்ட காலத்திலேயே தனி பெரும் ஆளுமையாய் அத்தனை ஆண்களையும் சமாளித்து ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அரசியலில் வளர்ந்தவர் ஜெயலலிதா. இதனாலேயே அவர் மீது பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. 2016 செப்டம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை டிசம்பர் 5 பூத உடலாகத்தான் பார்க்க முடிந்தது. இந்தியாவின் இரும்பு பெண்மணி இன்று உலகில் இல்லை என்றாலும் அவரது திட்டங்கள் மற்றும் சாதனைகள் மூலம் இன்றும் மக்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்.